கர்த்தருடைய நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. முதல் முறையாக பாரிஸ் மாநகரிலே அமர்ந்து இருக்கிற 7ஆம் நாள் அட்வென்ட் தமிழ் திருச்சபை விசுவாச பிள்ளைகளோடு கூட இந்த நாளிலே இந்த காணொலியில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக எனக்கு மிகவும் அறிமுகமான, எனக்கு மிகவும் பிரியமான அங்கிள் ஆமோன் அவர்கள், அவருடைய அன்பான துணைவி ஆண்டியை பார்ப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்தோத்திரம் அங்கிள், ஆண்டி, ரொம்ப ஸ்தோத்திரம். சில நாட்களுக்கு முன்பதாக, சில வாரங்களுக்கு முன்பதாக நான் கேள்விப்பட்டேன் எல்டர் ஆமோன் அவர்கள் பாரிஸ் போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் அவரை குறித்து நான் பேசிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தானே அவருடைய அன்பான மகன் ஆனியல் என்னை 2-3 வாரங்களுக்கு முன்பதாக அழைத்து, பாஸ்டர், நீங்க எப்படியாகிலும் இந்த வாரத்தில் ஆயத்த ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னிடத்துல அழைப்பு கொடுத்த மாத்திரத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. திடீரென்று நான் ஆனியல் பேசுறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல உடனே எனக்கு அவங்களுடைய மகன், அநேக வருடங்களுக்கு முன்பதாக நான் அவரை சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவங்களுடைய இல்லத்துல நான் காரைக்கால், தஞ்சாவூர் காரைக்கால் பகுதியினுடைய தலைவராக, பிரசிடண்டாக இருந்த காலகட்டங்களில் அடிக்கடி நான் காரைக்கால் திருச்சபைக்கு செல்வது வழக்கம். அங்கே எனக்கு மிகவும் பிரியமான ஒரு தேவ மனிதன் எல்டர் ராமன் அவர்கள் அங்கு இருந்தாங்க. அவங்களுடைய வீட்டுல நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நன்றாக பழகி இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில உங்கள் எல்லோரையும் பார்ப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இன்னும் அநேக தெரிந்த முகங்கள் இருப்பீங்க, நான் என்னால் பார்க்க முடியல. அன்பான சகோதரி சீலி அவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பம் அங்க இருக்கிறாங்க. இன்னும் அநேகர் எனக்கு தெரிந்தவர்கள் அங்க இருக்கிறாங்க. எல்லோரையும் இந்த காணொலியில் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நான் சுருக்கமாக உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்த பொழுது எதை குறித்து பேசலாம் என்று நான் நினைத்த மாத்திரத்தில், நாம் ஒரு கொடிய காலகட்டத்திலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு உபத்திரவத்தின் காலகட்டத்திலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். உலகம் எங்கிலும் ஸ்தம்பித்து கொரோனா தொற்றுவினால் பாதிக்கப்பட்டு மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது இந்த உலகமானது. அதிலும் பொதுவாக நம்முடைய இந்திய தேசமானது ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது. ஆனாலும் ஒரு சில இடங்களில் கூடிக்கொண்டிருக்கிறது. கேரளா இன்னும் குஜராத் போன்ற மாநிலங்களிலே அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது, கட்டுப்படுத்த முடியல. இப்படிப்பட்ட சம்பவங்கள் உலகத்தில் இன்னும் ஒரு சில நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் கேள்விப்படும் பொழுது மிகுந்த வருத்தம் அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் 2020 ஆண்டு 2020 and 2021 இந்த 2 வருடமும் நம்முடைய வாழ்க்கையில மறக்க முடியாத வருடங்கள். அநேக அனுபவங்களையும் பாடங்களையும் நாம் இந்த ஆண்டுகளிலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் சொன்னா கற்றிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 23 கோடி, உலகத்துல 23 கோடியே 42 லட்சத்திற்கும் அதிகமான பேருக்கு இந்த தொற்று பாதிக்கப்பட்டு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல கிட்டத்தட்ட 48 லட்சத்திற்கும் அதிகமான பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா மறைச்சிருக்கிறாங்க உலகத்துல. நம்முடைய இந்தியாவில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 3.38, அதாவது 3 கோடியே 38 லட்சத்திற்கும் அதிகமான பேர் இந்த கொரோனா தொற்றினால், பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரையிலும் 4,47,000த்திற்கும் அதிகமான பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்தியாவில் மறைச்சிருக்கிறாங்க. இது நிமித்தமாக நம்முடைய தேசத்தினுடைய பொருளாதார ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இன்னும் திரையரங்குகள், பல விடுதிகள், இவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா மூடிட்டாங்க. இன்னும் பூங்காக்கள் மூடப்பட்டிருந்தது. இப்ப எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி திறந்துட்டு வராங்க. பள்ளிக்கூடங்கள்லாம் இப்பதான் திறந்துருக்கிறாங்க. இருந்த போதிலும் கூட நான் பெற்ற அனுபவங்கள் அதிகம். குடும்பத்துல இது நிமித்தமாக பலவிதமான பிரச்சனைகள், சபைகளில பிரச்சனைகள், ஊழியக்காரர்களுக்கு சம்பளம் போட முடியல. இன்னும் ஊழியக்காரர்களுக்கு பாதி சம்பளம் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அநேக செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கான்ஃபரன்ஸ்ல
ஊழியர்களுக்கு நம்முடைய பொதுவாக தென்கிழக்கு இந்திய யூனியன்ல வந்து அநேக பகுதிகளில் வந்து பாதி சம்பளத்தை நம்ம என்ன செய்யறோம் சொன்னால் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு வருடம் 9 மாதம் ஏறத்தாழ 9 மாதம் வந்து முகக்கவசத்தை நம்ம தொடர்ந்து நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். we are sick of we are tired of wearing this mask. இந்த முக கவசத்தை வந்து நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். குழப்பங்கள், போராட்டங்கள், மன உளைச்சல்கள் இது நிமித்தமாக பலவிதமான பிரச்சனைகளை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இந்த பெருந்தொற்று நிமித்தமாக நாம் என்ன செய்கிறோம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் பல நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு பெரிய தொந்தரவாக, ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெருந்தொற்றாக காணப்படுகிறது. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அங்கு 30வது அதிகாரத்தில் 5வது வசனத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அடுத்த லைன் சொல்லுது, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் அங்கு களிப்பு உண்டாகும் என்று சொல்லி, இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் இவைகளுக்கு பின்னால ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு களிப்பையும் வைத்திருக்கிறார் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யுவர் லேட்டர் வில் பி பெட்டர் than யுவர் பிகினிங். அதாவது நம்முடைய முடிவை வந்து ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த வருஷத்தை 2020 வந்து கடைசி அந்த டிசம்பர் மாசத்தை நம்ம பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு. இதுல வந்து பொதுவாக நானும், என்னுடைய மனைவி, என்னுடைய அத்தை, எங்க வீட்டுல இருக்கிற ஒரு வளர்ப்பு மகள் 4 பேரும் தஞ்சாவூர்ல குடிகாட்டுல நாங்க விடுமுறைக்கு போயிருந்தோம். 4 பேருக்கும் கொரோனா தொற்று வந்துருச்சு. அதுல எனக்கு ரொம்ப அதிக பாதிப்பை ஏற்படுத்தி பிழைப்பனோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நம்முடைய இந்தியாவில இந்த கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உபத்திரவம் வந்து என்றைக்குமே நிலை நிற்பதில்லை. அதாவது இப்படிப்பட்ட உபத்திரவ காலங்கள் வரும் பொழுது, இப்படிப்பட்ட பெருந்தொற்றுகள் வரும் பொழுது, கஷ்ட காலங்கள் வரும் பொழுது நீங்கள் பொறுமையாக ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே என்னுடைய செய்தியாக அமைய போகிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் உற்று கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா யோபினுடைய வாழ்க்கையில இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வந்த அந்த உபத்திரவத்தில், அந்த கஷ்டத்தில், அந்த பாடுகளில் யோபு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் எப்படி பொறுமையாக இருந்தார் என்பதை நீங்களும் நானும் யோபுவின் அந்த வாழ்க்கையின் சரித்திரத்தில் இருந்து நீங்களும் நானும் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அங்கே பொதுவாக யோபுவின் சரித்திர புஸ்தகத்துல முதல் 3 வசனங்களை நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் தாமே தன்னுடைய தாசனாகிய யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அங்கு 1, 2, 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், உத்ஸ் தேசத்திலே யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது மட்டுமன்றி திரளான பணிவுடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் யோபுவை குறித்து சாட்சியிடுகிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொன்னால் அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரனுமாய் இருந்தான். அவனுக்கு 3 குமாரத்திகள், 7 குமாரர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பிறந்தார்கள். 7000 ஆடுகள் இருந்துச்சு, 3000 ஒட்டகம் இருந்துச்சு, 500 ஏறு மாடுகள், அப்படி என்று சொன்னால் 1000 மாடுகள் அவனுக்கு இருந்துச்சு, 500 கழுதைகள் இருந்துச்சு. அது மட்டுமன்றி திரளான பணிபடைக்காரர்கள் அவனுக்கு இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாரிலும் அவன் பெரியவனாக இருந்தான் என்று சொல்லி அங்கு வேதத்துல நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கூட ஒரு சில நேரங்களில் தற்கால யோபுவாக இருக்க முடியும், இருந்திருக்கலாம். ஒரு சிலர் இருந்திருப்பீங்க. வந்திருக்கிற பாடுகள், கஷ்டங்கள், ஏன்னா இந்த கொரோனா தொற்றின் மூலமாக நமக்கு பிரியமானவர்களை நம்ம இழக்க கொடுத்திருக்கலாம், அம்மாவை இழக்க கொடுத்திருக்கலாம், இன்னும்
பிள்ளைகளை இழக்க கொடுத்திருக்கலாம். எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்துல அப்பாவும் அம்மாவும் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா இறந்துட்டாங்க. ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய அட்வென்ட் குடும்பத்துல அம்மாவும் பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இறந்திருக்கிறாங்க. தகப்பனும் பிள்ளைகளும் இறந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநேக அனுபவங்கள் நம்முடைய அட்வென்ட் திருச்சபையிலே இந்த கடந்த நாட்களில் கடந்த ஆண்டுகளில் நடந்ததாக நாம் பார்க்க முடியும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோபுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நீதிமானாக இருந்தும் நீங்களும் நானும் உபத்திரவப்படலாம். அதற்கு நீங்களும் நானும் விதிவிலக்கு அல்ல என்பதற்கு யோபினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக என்ன செய்கிறது என்று சொன்னால் இருக்கிறது. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பொல்லாப்புக்கு விலகிறவன், தேவனுக்கு பயந்தவன், அவன் ஒரு பெரிய நீதிமான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரமும் என்ன செய்தது என்று சொன்னால் வந்ததாக பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். God doesn't measure your life on how much you possess or how much you have. ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அல்லது நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய ஐஸ்வர்யத்தை வைத்து ஆண்டவர் ஒருபோது என்ன செய்யறது இல்லை, அவர் எடை போடுகிறதே கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐஸ்வர்யவான் பரலோகத்திற்கு செல்வது கடினம் என்று சொல்லி வசனமே இருக்கிறது. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஊசின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிதா இருக்கும் என்று சொல்லி. ஆகவே ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்திற்கு போக முடியாது என்று வேதம் சொல்லல, கடினம் என்று சொல்லுகிறது. ஆனால் முடியாது என்று என்ன செய்யல வேதம் நமக்கு ஒருபோதும் சொல்லல. சரி, இப்போ இந்த யோபுவை ஆண்டவர் இடத்தில் சாத்தான் அவரை சோதிக்கும்படியாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் அனுமதி கேட்கிறார். நமக்கு இந்த யோபுனுடைய சரித்திரம் கதை நமக்கு நல்லா தெரியும். நம்ம அந்த கதையினுடைய பகுதிக்கு நான் என்ன செய்யல, நம்ம போகல. சுருக்கமாக அவனுடைய வாழ்க்கையில் அனுபவத்திலிருந்து ஒரு சில பாடங்களை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் அவனுக்கு அனுமதி கொடுத்தார். அவனுடைய ஜீவனை மட்டும் விட்டு வைக்கும்படியாக ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். அவன் அந்த யோபுவை என்ன செய்தான் என்று சொன்னால் சோதித்தான். தன்னுடைய 7 குமாரர்களை இழந்தான், 3 குமாரத்திகளை இழந்தான், தன்னுடைய வீட்டை இழந்தான், தன்னுடைய ஆடு மாடுகள் கந்துகாலிகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் இழந்தது மட்டுமன்றி அவனுடைய உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் அவன் பருக்களால் என்ன செய்யப்பட்டான் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு அந்த உபத்திரவத்திற்கு ஒரு எல்லை இல்லை. அவ்வளவு ஒரு பெரிய கொடிதான உபத்திரத்துக்குள்ளாக ஆண்டவர் அவனை அனுமதித்திருந்தார். அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கும் வந்திருக்க முடியாது. இந்த யோபுக்கு வந்தது போல அவ்வளவு பெரிய உபத்திரவத்தை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று சொன்னால் அனுமதித்தார். சாத்தான் அந்த அனுமதி பெற்று அவனை சோதித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்துல அவனுக்கு 3 நண்பர்கள் இருந்தார்கள். அங்கே யோபின் சரித்திர புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு எலிபாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் இருந்தான், பில்தாத் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் இருந்தான், சோப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் இருந்தான். ஆக இந்த 3 நண்பர்களும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கூடி ஒரு இடத்துக்கு இந்த யோபு மிகவும் அவன் வியாதிப்பட்டிருக்கிறான், அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் நடுத்தருவில் நிற்கிறான் என்று கேள்விப்பட்டு அவனுடைய 3 நண்பர்களும் அவனை என்ன செய்றாங்கன்னு சொன்னா பார்க்க வருகிறார்கள். ஆறுதல் சொல்லும்படியாக அவர்கள் தன்னுடைய ஸ்தலங்களில் இருந்து புறப்பட்டு வர்றாங்க. அங்கு 12வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அவனை ஒரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தூற்றிக்கொண்டு அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையில என்ன செய்தார்கள் என்று சொன்னால் உட்கார்ந்திருந்தார்கள் என்று சொல்லி அங்கு வேதத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த 3 பேரும் வர்றாங்க. ஒருவேளை அவன் தங்கியிருந்த அந்த கிராமத்துல அந்த நுழைவாயில அவர்கள் வரும் பொழுது தூரத்துல அந்த யோபுவை பார்க்கிறார்கள். அவன் ஒரு தெரியாமல் அவ்வளவு சீர்குலைந்து போய் அவனுடைய சரீரம் இருந்தது. அவன் யோபுதான் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அவன் பருக்களால் பாதிக்கப்பட்டு அவன் ஓட்டு துண்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான் என்று சொல்லி நான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு தெரியாமல் அவன் இருந்தான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு அருகாமையில் அவர்கள் சத்தமிட்டு அழுது தங்கள் சால்வை கிழித்து கொண்டு அவர்கள் புழுதியை எடுத்து தலையில அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா போட்டுக்கொண்டு
அவருக்கு அவர்கள் தரையில உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஆறுதல் சொல்ல அவர்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தை என்ன செய்யலை என்று சொன்னால் பேசவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இரவும் பகலும் 7 நாள் அவனுக்காக அவர்கள் துக்கம் கொண்டாடினார்கள் என்றும் வேதத்துல நம்ம என்ன சொல்றோம் சொன்னால் நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் அவரை பார்க்கும்படியாக வந்தார்கள். அவருடைய துக்கம் மகா கொடிய துக்கமாக இருந்தது. சில நேரங்கள்ல நம்ம மரண வீட்டுக்கு போகும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா ரொம்ப ஆறுதல் சொல்ல நம்ம முற்படுவோம். அந்த பெரியவுட் ஃபேமிலி, அதாவது இலக்கு கொடுத்தவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னால் அநேக வேளைகளில் நம்முடைய வேதத்தில இருந்து நம்முடைய சொந்த அனுபவத்தில இருந்து அவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னால் ஆறுதல் சொல்லும்படியாக நம்ம முற்படுவோம். ஆனால் இங்கு வேதத்தில இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் இந்த 13வது வசனத்துல அவனுடைய கொடி துக்கம் வந்து மகா கொடி துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தார்கள் என்று சொல்லி, இப்படிப்பட்ட சம்பவ இடத்திற்கு நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்ம வந்து ஆறுதல் சொல்றதுக்கு நம்ம முற்படக்கூடாது. நம்முடைய பிரசனமே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். நம்ம சுய முயற்சினால சில நேரங்களில் நம்ம ஆறுதல் சொல்லி நம்முடைய விசுவாசத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நம்முடைய அனுபவத்தை அவர்களோடு கூட நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம முயற்சிப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒரு வார்த்தையும் என்ன செய்யல. They did not speak, they did not teach or preach, they did not counsel. அவனுக்கு ஆலோசனை சொல்லல, பிரசங்கம் பண்ணல, அவனுக்கு எந்த ஒரு போதனையும் அவர்கள் கொடுக்காமல் அவனோடு கூட அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் என்று அங்கு பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, அங்கு 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 4 பேரும் அவனை வந்து ரொம்ப கண்டனம் பண்றாங்க. என்னன்னா அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறாங்க. என்ன நியாய தீர்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய 6வது வசனம், 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம், உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ. நல்ல கவனிங்க, 7வது வசனம் சொல்கிறது, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பாரோ. நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவனை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். இவங்க என்ன சொல்ல முற்படுறாங்க அப்படின்னு சொன்னா, நண்பர்கள் வந்து இந்த கஷ்டம், இந்த பாடு, இந்த உபத்திரவம், உனக்கு வந்திருக்கிற இந்த மகா கொடிய இந்த துக்கம் நீ நல்லவனா இருந்திருந்தா வந்திருக்காது. இந்த துக்கம், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா துன்மார்க்கர்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான். எதை விதைக்கிறையோ அதை நீ என்ன செய்வ, அறுப்பா அப்படின்னு சொல்லி அவனை வந்து இந்த 3 பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கள் நியாயம் தீர்க்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் வந்து கன்வென்ஷனல் wisdom is not always right. அதாவது சில நேரங்களில் வந்து நம்ம மனுஷர்கள் மேல நம்ம நியாயம் இருக்கிறோம். அவன் வந்து இந்த தப்பு பண்ணா அதனாலதான் ஆண்டவர் வந்து அவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா மனிதர்களை வந்து நம்ம நியாயம் இருக்கிறோம். அப்படி கிடையாது. நீதிமானுக்கும் பிரச்சனைகள் வரும். நீதிமான் பிரச்சனைகளுக்கு விதிவிலக்கு அல்ல என்பதை இந்த யோபுவின் அனுபவத்தில் இருந்து நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் கற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக எனக்கு ஒரு நல்ல ஒரு போதகர் தெரியும். அவர் நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். 1987 இருந்து அவர் வந்து மரக்கறி உணவை என்ன செய்யறாருன்னு சொன்னா சாப்பிடாரு. மரக்கறி உணவு சாப்பிடுறது. ஆனால் அவருக்கு என்ன பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு காலன்ல, பெருங்குடல்ல வந்து அவருக்கு வந்து புற்றுநோய், காலன் கேன்சர் திடீரென்று. புலால் உணவு சாப்பிடாதவர், மாமிச உணவு சாப்பிடாதவர், 1987 இருந்து மரக்கறி உணவை சாப்பிடுற அந்த தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அந்த ஊழியக்காரனுக்கு பெருங்குடல்ல என்ன வந்திருக்குது அப்படின்னு சொன்னா புற்றுநோய் வந்திருக்குது. ஆனா பாருங்க, நல்ல குடிக்கிறான், நல்ல மாமிச உணவு சாப்பிடுறான், அவன் 100 வயசு நல்ல ஹெல்த்தியா என்ன செய்யறான்னு சொன்னா வாழ்றான். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓய்வு நாள்ல நம்முடைய பிள்ளைங்க வந்து பரீட்சை எழுதாம ஆண்டவருடைய சத்தியத்திற்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல சத்தியத்துல வந்து உறுதியா நிற்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அரியர்ஸ் போட்டு பரீட்சை எழுதுவாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற கிரேடு வந்து சி கிரேடு. ஆனா ஓய்வு நாள்ல மீறி அந்த ஓய்வு நாள்ல போய் பரீட்சை எழுதியிருப்பான், அவனுக்கு ஏ கிரேடு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில ஆண்டுடைய சன்னிதானத்துல ஊழியக்காரனுடைய முன்னிலையில பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட்டவர்களுக்கு 10 வருடமாக்கி குழந்தை பிறகுல, 5 வருடங்கள் 10 வருடங்கள் குழந்தை இல்லாம இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
ஆனா தவறான உறவுல சேர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடனே அந்த ஸ்திரீயானவள் கர்ப்பவதி ஆகிறதை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சொன்னா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம பார்த்திருக்கிறோம். சில நேரங்கள்ல நீங்களும் நானும் அந்த எரேமியா தீர்க்கதரிசி மாதிரி கேள்வி கேட்கலாம். அங்க எரேமியா தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே உம்முடைய நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே, ஆகில் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்முடைய நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? பாருங்க, ஆகாதவர்களுடைய வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்கிறவர்களுடைய அனைவரும் என்ன செய்கிறார்கள்? சுகித்திருக்கிறார்கள், நல்ல செழிப்பா சந்தோஷமா இருக்கிறாங்க. துரோகம் பண்றவனுங்க ஆகாதவருடைய வழிகள் என்ன செய்கிறது சொன்னா வாய்க்கப்படுகிறது. நீங்களும் நானும் கேட்கலாம், ஏன் பாஸ்டர் ஏன் இப்படி ஆண்டவர் வந்து இந்த மாதிரிலாம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. ஆகவே அங்கு யோபு உபத்திரவப்பட்டான், கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் அவன் துன்மார்க்கன் என்பதனால் அல்ல, அவன் நீதிமான் என்பதை நிலைநாட்டுவதற்கு ஆண்டவர் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருந்தாரே தவிர அவன் ஒரு துன்மார்க்கன் என்பதனால அவனுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யல வரல. சில நேரங்களில் நீங்களும் நானும் நீதிமானாக ஆண்டவருக்கு பயந்து நாம் பொல்லாப்புக்கு விலகி நாம் அநியாயம் செய்யாதபடிக்கு ஒரு நீதிமானாக வாழும் பொழுது யோபுக்கு வந்த அத்தனை உபத்திரங்களும் நமக்கும் வரும் என்பதற்கு எந்தவித ஒரு சந்தேகமோ இல்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யோபுவின் நண்பர்கள் அவனை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கும் பொழுது அதுல பில்தாத் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் என்ன செய்யறான்னு சொன்னா அவனுக்கு ஆறுதல் சொல்றான். பாருங்க, அங்க யோபு 8ஆம் அதிகாரம், யோபு 8ஆம் அதிகாரத்துல, யோபுவின் சரித்திர புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல அவர் சொல்றாரு, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து பிள்ளைகளை இழந்தாரு, உடமைகளை இழந்தாரு, சரீரத்துல வந்து நோய் நொடிகள் எல்லாம் வந்து தாக்கி அவருடைய சரீரமே உருக்குலைந்து போன சூழலில் இருக்கும் பொழுது, உயிரோடு அவர் போராடி கொண்டிருக்கும் பொழுது, நியாயம் தீர்த்தவர்களில் ஒரு நண்பன் பில்தாத் வந்து சொல்றான், உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த பில்தாத்ங்கிறவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. யோபு வந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டான். நோ பொசஷன், நோ பொசிஷன், நோ ஃபியூச்சர். அவனுக்கு எந்த பதவியும் இல்ல, எந்த உடமைகளும் இல்ல, எதிர்காலமும் ரொம்ப இருளா போயிடுச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல இந்த வார்த்தை வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய டானிக் மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வரும் பொழுது நீங்களும் நானும் கூட நம்ம பிறந்த நாளை நம்ம வந்து சபித்திருக்கலாம். அந்த யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபித்தாரு. என்னுடைய தாயினுடைய கருவிலே நான் அழிந்திருந்தால் நன்றா இருந்திருக்குமே அப்படிங்கிறாரு. சில நேரங்களில் நாமும் அப்படிதான் கஷ்டம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, உபத்திரங்கள் வரும் பொழுது, எவ்வாறு அந்த உலகத்துல பிறந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா கேள்வி கேட்போம். உங்களுடைய மனைவி வந்து உங்களை சபித்திருக்கலாம். யோபனுடைய மனைவி அப்படித்தான் செஞ்சாங்க. இன்னுமா நீ இந்த உத்தமத்துல நிலைச்சிருக்கிற, தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படின்னு சொல்லி அவனை ரொம்பவும் அதிரியப்படுத்துறாங்க. கணவன் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்கிறது உன் ஆரம்பத்தை விட உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி அங்கு யோபு 3ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோபு தன்னுடைய இருதயத்தையே அப்படி என்ன செய்யறாருன்னு சொன்னா ஆண்டுடைய சமூகத்துல ஊற்றுகிறார், ஆண்டவரோடு கூட போராடுகிறார், கேள்விகளை கேட்கிறாரு. அந்த நேரத்துல பில்தாத் வந்து சொல்றாரு, எனக்கு பிரியமானது உள்ள பிள்ளைகளே, உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். அந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த யோபுவை போல கஷ்டங்கள்ல, பாடுகள்ல, நோய் நொடிகளில உழந்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஆரம்பம், உங்களுடைய துவக்கம் வந்து அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு வந்து ஒரு சம்பூர்ணமான, ஒரு சமாதானமான முடிவாக இருக்கும். நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டிருக்கலாம். கொரோனா தொற்று ஒரு புயல் மாதிரி உங்களுடைய குடும்பத்துல வந்து அடிச்சு உங்களுடைய குடும்பத்தையே அடிச்சிருக்கலாம். அருமையானவர்களை நீங்களும் நானும் இழக்க கொடுத்திருக்கலாம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நான் இயேசுவை பின்பற்றினால எனக்கு வந்துச்சு, அவரை தொழுது கொள்வதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யோபுவின் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றின
என் தேவன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையும் அவர் வெற்றிகரமாக மாற்ற முடியும் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆண்டவர் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். 7000 ஆடுகளுக்கு பதிலாக ஆண்டவர் 14,000 ஆடுகளை கொடுத்தார். 3000 ஒட்டங்களுக்கு பதிலாக 6,000 ஒட்டங்களை ஆண்டவர் கொடுத்தார். 500 ஏறு மாடுகளுக்கு பதிலாக 1000 ஏறு மாடுகளை கொடுத்தார். 500 கழுதைகளை கொடுத்தார். அவர் இழந்த குமாரரையும் குமாரத்தைகளையும் அவர் என்ன செஞ்சான்னு சொன்னா அவன் மறுபடியும் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்கள் உங்களுக்கு செய்திருப்பதை காட்டிலும் என் தேவன் 2 மடங்கு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னா அவர் செய்திருக்கிறார். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டம் என்பதை நீங்கள் நான் ஒருபோதும் மறந்து போய்விட வேண்டாம். நீங்க பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நமது வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய லட்சியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என்னுடைய தேவ பிள்ளைகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை எப்படி இருந்து யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் எப்படி உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒன்றுமில்லாம நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். இன்றைக்கு ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். நினைச்சு பார்க்கவே முடியாது. நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் சில நேரங்கள்ல அந்த யோபுவினுடைய மனைவி அந்த யோபுவை அதிரியப்படுத்தினது மாதிரி சில நேரங்களில் சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா நம்மளை அதிரியப்படுத்துவான், நம்மளை சோர்வடைய செய்வான். உனக்கு பலன் இல்லை, யூ ஆர் வெரி வீக், யூ ஆர் நாட் ஸ்ட்ராங், கிவ் இட் அப் அப்படிமா. நீ அந்த ஆண்டவரை விட்டு நீ விலகிரு, அவரை மறுதளிச்சிரு அப்படிதான் யோபனுடைய மனைவி சொன்னாங்க. இன்னும் அந்த உத்தமத்துல நீ நிலைச்சிருக்கிற அந்த தேவனை தூசித்து ஜீவனை விடு, செத்துப்போ அப்படின்னு சொல்லி அந்த யோபுவின் மூலமாக சத்ரு என்ன செஞ்சான்னு சொன்னா அந்த யோபுவை அதிரியப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் ஒருபோது நீங்களும் நானும் பலவீனர்கள் அல்ல, முடியாதவர்கள் அல்ல, கழியாதவர்கள் அல்ல. யூ ஆர் ஸ்ட்ராங்கர் than you think. யூ ஆர் பவர்ஃபுல். ஆண்டவர் உங்களை வல்லமை உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அவருடைய பலன் உங்களோடு கூட இருக்கிறது, அவருடைய வல்லமை உங்களுக்கு உண்டு. ஆண்டவர் அந்த பில்தாத் மூலமா சொல்லும்போது சொல்றாரு, உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களும் நானும் இதை நம்பாமல் இருக்கலாம். ஆனா நான் உள்ளத்துல கேட்டுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், சிம்சோனை கேட்டு பாருங்க, தாவீதை கேட்டு பாருங்க, ராகாபை கேட்டு பாருங்க, யாக்கோபை கேட்டு பாருங்க, யோவானை கேட்டு பாருங்க, விபச்சாரத்துல பிடிபட்ட அந்த ஸ்திரியை கேட்டு பாருங்க, பெரும்பான்மையுள்ள ஸ்திரியை கேட்டு பாருங்க, சமாரிய ஸ்திரி இடத்துல கேட்டு பாருங்க, சகைவை கேட்டு பாருங்க, மகதலேன மரியாதை நீங்க கேட்டு பாருங்க, சிலுவையில் தொங்கிய கள்ளனை நீங்க கேட்டு பாருங்க. எல்லாருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா சம்பூர்ணமாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சாத்தான் அவன் பொய்க்கு பிதா. நம்முடைய தாத்தாவை, நம்முடைய அப்பாவை அவன் ஏமாத்தினவன். இன்னைக்கு உங்களையும் அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் ஏமாத்துகிறான். ஒருபோதும் அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி சாய்த்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அங்கு யோபு 8:7 நம்ம வாசித்தோமே அந்த வாக்குத்தத்தம், உன் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி, அதுல இருந்து 3 பாடங்களை நீங்களும் நானும் சுருக்கமாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, God's timing is always right, perfect. தேவனுடைய நேரம் அவருடைய காலகடிகாரத்துல அது முன்னாலேயும் போகாது, பின்னாலேயும் போகாது. சரியான நேரத்துல அது மணி அடிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கண்டிப்பா செய்வார். ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனா ஒருபோதும் தவறாது. ஆண்டவர் சரியான நேரத்துல உங்களை பாதுகாப்பார், உங்களை விடுவிப்பார். உங்களை உபத்திரவத்துல இருந்து ஆண்டவர் வெளியில கொண்டு வராரு. அக்னி சூழல இருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த அந்த மாதிரி உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அவர் கொண்டு வருவாரு. ஆனால் நீங்களும் நானும் யோபுவை போல பொறுமையாக இருக்கணும். உபத்திரவத்துல பொறுமையாக இருக்கணும். நம்ம பொறுமை எதுக்காக ஆண்டவர் தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய விசுவாசத்தில் நீங்க நானும் வளர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னா தாமதிக்கலாம். அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அது நிமித்தமாக அவருடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் மகிமைப்படுகிறது. அவர் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்னு சொன்னா அவர் விடுதலை பண்ணுவார் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் நானும் பொறுமையாக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ரைட் டைம் இஸ் ஹிஸ் டைம். சரியான நேரம் அவருடைய நேரம்.
இரண்டாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, காட்ஸ் வேஸ் ஆர் நாட் அவர் வேஸ். ஆண்டுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல, நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளும் அல்ல. இதை வந்து ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல வாசிக்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் இல்ல. God is the great I am. அவருக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலமும் அவருக்கு தெரியும். ஆனா நமக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சில நேரங்களில் நான் யோசிப்பேன், நான் இயேசுவாக இருந்திருந்தால் லாசரு அவன் வியாதிப்பட்ட மாத்திரத்துல உடனே போய் அவனை நான் என்ன செஞ்சிருப்பேன்னு சொன்னா நான் எழுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் யோசித்தேன். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் வியாதிப்பட்டிருப்பதாக அவருக்கு ஆள் மூலமாக செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் என்ன செஞ்சாரு? தங்கினார், தாமதித்தார். சில நேரங்கள் நம்ம பிரேயர் பண்ணுவோம், ஆண்டு சமூகத்துல ஜெபிப்போம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண மாத்திரத்துல உடனே நம்ம என்ன செய்யணும்னா பதிலை எதிர்பார்ப்போம். ஆனால் நீங்களும் நானும் நினைக்கிற பிரகாரம் ஆண்டவர் செய்கிறது கிடையாது. அங்க வேதத்துல வாசிக்கிறோம், அந்த சகோதரிகள் உடனே வரணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, தான் தங்கியிருந்த இடத்துல பின்னும் தன்னுடைய சீசர்களோடு கூட 2 நாள் தங்கினார். அதுக்கு அநேக காரணங்கள் ஆண்டவர் வச்சிருப்பாரு. சில நேரங்களில் ஒரு 4 நாள் இருந்து இன்னும் அவர்கள் ஊழியத்தை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம், நினைச்சிருக்கலாம். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, அவன் வியாதிப்பட்டு அவன் மறிக்கட்டுமே, அவன் மறிக்கட்டும், அவனை நான் உயிரோடு எழுப்புவதை இந்த சீசர்கள் பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசம் ஒரு நிலையில இருந்து இன்னொரு உன்னதமான நிலைமைக்கு அது என்ன செய்ய போகிறது, உயர போகிறது. அவருடைய விசுவாசம், சீசனுடைய விசுவாசம் வந்து அந்த மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவதை பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசம் என்ன செய்யும், ஒருபடி அது மேலே போகும் என்பதற்காக கூட ஆண்டவர் தாமதித்திருக்கலாம். எனக்கு பிரியமான பிள்ளைகளை நிறைய வழக்கங்கள் இருக்குது, எனக்கு நேரம் இல்லை, ஆகவே நான் சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 3வது பாடம், ஆண்டுடைய கடைசி வார்த்தைக்காக நீங்களும் நானும் காத்திருக்கணும். ஆண்டுடைய கடைசி வார்த்தைக்காக உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும். அந்த நேரத்துல யோபுவை போல நீங்களும் நானும் நம்பிக்கையோடு பொறுமையோடு ஆண்டுடைய சமூகத்துல நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா காத்திருக்க வேண்டும். 3வது பாடம் என்ன சொன்னா, அவருடைய கடைசி வார்த்தைக்காக நீங்கள் நானும் காத்திருக்கணும். நமக்கு நல்லா தெரியும், லாசரு மறைச்சு போயிட்டாரு. ஆண்டவர் வந்து வேதத்துல வாசிக்கிறோம், அங்கே 11ஆம் அதிகாரத்துல 39வது வசனத்துல இருந்து நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து இந்த சீன்ல வாராரு. அப்பொழுது வந்து அங்கே 11ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்துல அங்கு கூடி நிற்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கல்லை என்ன செய்யுங்க, புரட்டி போடுங்கள் அப்படிங்கிறாரு. 11ஆம் அதிகாரத்துல 39 வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிட்டே என்றாள். நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் வந்து கல்லை எடுத்து போடுங்கிறாரு. இந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாயிட்டு, நாருமே அப்படின்னு சொன்னா அந்த சரீரம் அழுகி போயிடுச்சு. நோ ஹோப், நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். அவனுடைய சரீரம் வந்து அழுகி மண்ணோடு மண்ணாக மக்க ஆரம்பித்து விட்டது, இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் எனக்கு பிரியமானது என்ற பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றார். நமக்கு நல்லா தெரியும். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, கல்லறைக்கு முன்னாடி நின்று பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்து விட்டு கடைசி வார்த்தை என்ன தெரியுமா சொன்னாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னாரு. 43 வசனத்தை வாசிக்கிறோம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஆண்டவருடைய கடைசி வார்த்தை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமேலு அங்கு விமோச்சனமே இல்லை, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு காலகட்டத்தை, ஒரு எல்கையை நம்ம வச்சிருக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது ஒரு 2 வருஷம் தான், அதுக்கு மேல இந்த கணவனோடு நான் வாழ முடியாது, கணவன் சொல்றாரு இந்த மனைவியோடு நான் வாழ முடியாது.
அவ்வளவுதான் விவாகரத்து. சில நேரங்கள்ல நோய் நொடியில கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க, வேதனை தாங்க முடியாது, அதுக்கு ஒரு எல்கை வச்சிருவோம். தற்கொலை தான் இதுக்கு முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, சில நேரங்கள்ல வந்து தற்கொலைக்கு போகிற அளவுக்கு சில நேரங்கள்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா முடிவு எடுத்துருவாங்க. அதுதான் முடிவு. ஒரு எல்கையை, ஒரு கால, ஒரு 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 டைமை பிக்ஸ் பண்ணிடுறோம். இவ்வளவுதான், இதுக்கு மேல அவ்வளவுதான் இல்ல. அதத்தான் இங்கு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். லாசருடைய வாழ்க்கையில 4 நாள் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி சகோதரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு எல்கையை வச்சாங்க. அதுக்கு பிறகு அவனுக்கு விமோச்சனமே இல்ல, வாழ்க்கை இல்ல, அவன் உயிர் பிழைக்க முடியாது, அவன் எழும்ப மாட்டான், மீண்டும் வரமாட்டான் என்கிற ஒரு அவநம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் லாசருவை வெளியே என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் கூப்பிட்ட மாத்திரத்துல அவர் மரித்தவன் வெளியே வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் நாற்றம் எடுக்கிற நம்முடைய வாழ்க்கையும் நம்பிக்கையில்லாத நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் உயிர் பெற செய்து மறுமலர்ச்சி அடைய செய்து நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆண்டவர் மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டவர், மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டவர். நிச்சயமாக அழுகி போகிற ஒரு அனுபவமாக நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் கூட ஆண்டவர் நறுமணம் வீசக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. மீண்டும் நம்மளை உயிர் பெற செய்வார், நமக்கு ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அங்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 1லிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்துல விசுவாசமா இருங்கள், பிதாவின் இடத்துல விசுவாசமா இருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியுமாக உங்களிடத்தில் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பாயா இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்காக பரலோகத்துல ஆண்டவர் ஒரு பெரிய மாட மாளிகையே, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் 14,000 ஆடுகளை காட்டிலும், 6,000 ஒட்டகத்தை காட்டிலும், 1000 ஏறு மாடுகளை காட்டிலும், 1000 கழுதைகளை காட்டிலும் மேலான ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு இது செஞ்சுக்கிறார் சொன்னார், நமக்கு வைத்திருக்கிறார். கொரோனா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடுமையாக இருந்திருக்கலாம், நமக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்திருக்கலாம், புயல் காற்று நம்முடைய வாழ்க்கையில வீசிருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய கடைசி வார்த்தைக்காக நீங்களும் நானும் பொறுமையாக யோபுவை போல உபத்திரவத்துல நம்ம காத்திருப்போம். ஒரு போட்டோகிராஃபர் வந்து போட்டோ எடுப்பதற்காக காட்டுக்குள்ள போனார். அப்போ நல்ல தூறல், மழை தூறல் பெய்து கொண்டிருந்துச்சு. அவர் வந்து அந்த சீனிக், அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் படம் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்ணுல, கேமராவில பட்ட ஒரு படம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா, ஒரு வண்ணத்து பூச்சி அது கூட்டுப்புழுவாக இருந்து அது வளர்ந்து வண்ணத்து பூச்சியாக மாறி அந்த கூட்டை உடைத்து கொண்டு, கோழி குஞ்சு எப்படி முட்டையை உடைச்சிட்டு வெளியே வருமோ அதே மாதிரி இந்த வண்ணத்து பூச்சி அந்த கூட்டை உடைத்துக் கொண்டு அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெளியில வர வேண்டும். இந்த வண்ணத்து பூச்சி அந்த கூட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. ஒரு ரெக்க வெளியே வந்துருச்சு, அடுத்த ரெக்க வெளியே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கை அடித்துக் கொண்டிருக்கிறது. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப முயற்சிக்குது, ஆனால் அதனால வர முடியல. உடனே இந்த கேமராமேன் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, நேரா போய் அந்த வண்ணத்து பூச்சிக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டை என்ன செஞ்சாருன்னு சொன்னா அப்படியே நசுக்கி அப்படியே லைட்டா உடைச்சாரு பாருங்க. அந்த வண்ணத்து பூச்சி அப்படியே பறந்துச்சு. ஆனா பறந்துச்சு, அது தொடர்ந்து அதனால பறக்க முடியல. அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சில நிமிடங்கள்ல அந்த வண்ணத்து பூச்சி அப்படியே அங்கிட்டு இருந்து பறந்து அப்படியே பொத்திரி கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வண்ணத்து பூச்சிக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு, கூட்டம் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வண்ணத்து பூச்சியினுடைய வயிற்றை என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா நசுக்கிட்டாரு. அதனுடைய பாடியை வந்து உடல்ல வந்து நசுக்கிட்டாரு. அதுல ஏற்பட்ட காயத்தினால அது தொடர்ந்து பறக்க முடியாம அது கீழே விழுந்து என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா அது மரித்து போயிடுச்சு. இவர் வந்து அதுவாக அந்த கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வருவதற்கு அவர் வந்து கால அவகாசம் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொன்னா
அது அழகா அந்த கூட்டை விட்டு உடைத்து வெளியே வந்து அது நன்றாக என்ன செஞ்சிருச்சுன்னா பறந்து உலாவி கொண்டிருந்திருக்கும். ஆனால் இவர் அந்த கடைசி நேரம் வரைக்கும் காத்திருக்க முடியாம அதுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அந்த வண்ணத்து பூச்சி மறிப்பதற்கு இவர் காரணமாக என்ன செஞ்சாருன்னு சொன்னா இருந்து விட்டார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். நம்முடைய சுய முயற்சினால அதை தீர்ப்பதற்கு ஒருபோது நம்ம முயற்சிக்க வேண்டாம். ஆண்டுடைய கடைசி வார்த்தைக்காக நம்ம காத்திருப்போம். நம்ம அப்படி காத்திருந்தோம்னு சொன்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்துன்னு சொன்னா, நம்முடைய ஆரம்பத்தை விட நம்முடைய முடிவை ஆண்டவர் சம்பூர்ணமாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.